சிவாவும் கோவத்துல அவங்க அம்மா மிரட்டி எடுக்கிறாங்க. மாதிரி நான் ஒன்றும் பைரவி மேல பொறாமையில அவன் வேலையை வச்சு கரும்பு காட்ட மாட்டை விட்டு அழிக்கல. பயிர் வளர்க்குற பயத்துல தான் இந்த கரும்பு காட்ட மாட்டை விட்டு அழிச்சு என் வாழ்க்கையை காலி பண்ணிடுச்சு. அவன் மட்டும் என்னை விட்டு போயிட்டா. அவன் மட்டும் என்ன விட்டு போயிட்டானா உயிரோட இருக்க மாட்டேன். நீயாவது எனக்காக பேசு ஜீவா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதே ஆயிடுவேன் சிவா. பேசு சிவா, அவளை என்னோட சேர்த்து வச்சிரு. வரேன் பேசுறேன்னு சொல்றேன்ல, நீ வா. எந்திரி. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகி ரூம் கழிச்சிட்டு போறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இப்படி ஆயிடுச்சு. கேயாவது நல்லா இருக்கணும்னுதே சொல்றேன். இப்ப மச்சான் மேல இருக்கிற கோவத்துல அவ போறேன்னு சொல்றேன். அதனால அத்தை என்ன வெறுத்துட்டா. இல்ல பைரவி, இல்ல நான் என் வாழ்க்கையை எழுந்துட்டு இங்கே இருக்க சொல்றியா சிந்து? குற்றச்சாட்டெல்லாம் ஏதோ ஒரு வகையில அவன் அவர் என்னவா இருந்தாலும் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்காக இப்படிதான் விட்டுட்டு போறத அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ யோசிச்சு பார்க்க சொல்றேன். என்ன அயோக்கியத்தனம் எல்லாம் உனக்கு நல்லாவே தெரிய மாட்டாங்கன்னு சொல்லி வேணும் இந்த மாடுங்களை ஓட்டிட்டு வந்து. இது தப்புதே பைரவி, இல்லன்னு சொல்லல. இதை மட்டும் வச்சு அவங்களை எடை போட குட்டைக்காகவோ இந்த குடும்பத்துக்காகவோ நப்பாக்காகவோ ஜீவ் மறுபடியும் சேர்த்து வச்சு பேசுவான். போய் அது பிடிக்காம கெடுத்துடுவான். அவனை கல்யாணம் பண்ணி என்னதான் அவன் திருந்து சொன்னாலும் ஆனா திருந்த மாட்டான். புரிஞ்சுக்க, விவாகரத்தை தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ 2 வருஷம் என் வாழ்க்கை வீணானதுதான் மிச்சம். சுதாரிச்சு என் வழியில போனால் வந்து பாத்துட்டு தான் போவேன். நீ கவலைப்படாத. மச்சான் அழுதுகிட்டே இருந்தா பைரவி. இந்த அளவுக்கு நேர்ச்சிருந்தா நடிக்காததுனால உன்கிட்ட அவங்க மனசுல இருக்கிறத தயவு செஞ்சு அவன் கூட சேர்ந்து வாழ சொல்லி என்ன வற்புறுத்தாத. நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை ஏன் இந்த மாதிரியே பேசிட்டு அவருக்கும் எனக்கு உள்ளதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் இங்க வந்து பாத்துட்டு தான் போவேன் எல்லாரையும் அப்படிங்கிறேன். நான் போயிடுவேன். என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உள்ள. பிரச்சனைக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கிற குணம் யாருக்கும் வராது. நினைச்சு ஆரம்பம் ரொம்ப வேதனைப்படுறான். அவன் செஞ்ச தப்ப அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். யாரும் நடந்துக்க மாட்டேன்னு அவன் சொன்னான். வேண்டாம் நான் சொன்னப்போ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் கழக்கூடாது. கரும்பு காட்ட மாடுங்களை மேய விட்ட மறுபடியும் அவரு பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் பார்த்து காத்திருந்தா நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்துல. அப்படிலாம் இல்ல, இந்த மாதிரி இல்ல. ஆரம்பம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையாவும் பொறுப்புள்ளவனாவும் மாறிக்கும். அவன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? போயிட்டா அவன் மறுபடியும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பைரவி, இது மாதிரி அவன் திருந்துட்டான், இனிமே மாறிடும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பைரவி அதெல்லாம் முடியாத மாதிரி ஆரம்பமா அனுபவிக்காமலே அவனை விட்டுட்டுச்சுன்னு ரீகன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்குமே ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்ல. சோப் கொடுத்ததே இல்ல. ஒண்ணுதான் பிரிஞ்சு போயிடுவேன்றதுதான் என்னோட டிசிஷனை நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். கன்வின்ஸ் பண்ணி ஆறுமுகத்தோட சேர்த்து வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இருந்தேன் தெரிஞ்சது. நான் சிந்துவை கூட நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்க கூடாதான்னு நீங்க சிந்து ஏத்திட்டீங்க. அதுவே எனக்கு ஆனா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா என்னதான் அவரால் சேர்ந்து வாழ வைக்காது, அந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாருங்கிறாங்க. கேட்கலாம். இது வேற இது வேற. உங்ககிட்ட போனா கூட அடிக்கடி இங்க வந்து எல்லாரையும் மீட் பண்ணிட்டு தான் போவேன். எனக்கு என்னமோ தெரியல, மனசுல நீ ஆறுமுகத்தை விட்டு போக மாட்டேன்னு தோணுது. ஆனா ஜீவாவோ நீங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாலே போதும், எனக்கு இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்டேன்னு மட்டும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பேருக்கு பண்ணிடுங்க. சரிங்கம்மா. எப்படிடா இருக்க? அப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. பைரவியும் தாண்டா காரணம். இப்ப வரைக்கும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் காயத்ரிக்கும் செழியனுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே காயத்ரிக்கு செழியனும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நடக்க கூடாதா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. வாழா வெட்டியாதான் இருக்கணும். அங்களாடா? ஆமாக்கா. கண்டவங்க எல்லாம் அடிக்கிறாங்களே, நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. அம்மாவை விட போறதில்ல. சிவாவும் வந்துட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வெல்த் வாங்க போறாங்க. இவன்ட்ட ஏன் பேசிட்டு இருக்கு? உங்களுக்கு என்னமா பேச்சு? இவனதான் பெரியமா வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்களே. கல்யாணம் பண்ண அவ கூடயே நீ பேசும்போது நான் என் தம்பி கிட்ட பேசுறதுல எந்த தப்பு? நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பெரியமா கிட்ட போய் சொல்லு, அனுப்பட்டும். நிம்மதி இல்லாம இருக்கு. சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் உனக்கு தப்பு பண்ணா என்ன நேசிச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பான பிரச்சனை. நானே அவளை மன்னிச்சு ஏத்துக்கும் போது உங்களுக்கு என்ன வந்தது? அம்மன் நகையை திருடி வித்திருக்கான், போய் சொல்லி காயத்ரியே கல்யாணம் பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கேவலமான ஜென்மத்தோட பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க 2 பேரும் தானே எல்லா பிரச்சனையும் பண்ணினது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு கடுப்பாகுது. விட்டு ஒதுக்கி வைக்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு.
உன் பெரிய மவனை கதற விடுறேன். அம்மா அந்த குடும்பத்துக்கோ உங்களால ஏதாவது பிரச்சனை வந்து இதுல விட்டாலும் நான் உங்களை நீ பேசுறது உனக்கே ஓவரா தெரியல. வந்திருப்பியா? வயித்துல பிறந்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். ஆனா பாத்தீங்கன்னா சிவாவை பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க அம்மா பத்தி திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களே அதிர்ச்சியா இருக்கு. அம்மா கூட பேசுறத நான் பார்த்தேன். அத சொல்லுங்க, நான் கொலகான்ல இருக்கேன். பேசிட்டு இருக்கோம், நீ வேலையை பாரு. நீங்க இவனோட பேசுறது இதுவே கடைசியா இருக்கணும். அவன் பெரியமாக்கு தான் உண்மையா இருக்கான். எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா இந்த வீட்ல வேலை செய்யறவ மாதிரி கஷ்டத்துல பிறந்து தொலைச்சிட்டானே. பசிக்குதுக்கா எனக்கு. தரேன். அவசரம் மாதிரி பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறாங்க. திடீர்னு போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இல்லாம மாலை இருந்து இந்த வீட்ல இருக்க எல்லாரும் நான் ஏதோ தப்பா முடிவெடுத்த மாதிரி பேசுறாங்க. தாலி கட்டி அவர்தான் என் வாழ்க்கையை கெடுத்திருக்காரு. கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் அவரை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பத்தி என்ன கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.